கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் இன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு உறுதி பத்திரங்களை வழங்கினார். பின்னர் நிருபர்களை சந்தித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது, தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு இல்லை. மின்சார தேவையை முன்னிட்டு 7000 மெகாவாட் புதிய தெர்மல் பிளான்ட்டுகள், 14000 மெகாவாட் மின்சார உற்பத்தி மற்றும் 2000 மெகாவாட் பேட்டரி சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. 2030 வரை எந்த பிரச்சனையும் இருக்காது. சில இடங்களில் பழுதால் ஏற்பட்ட தடை உடனே சரி செய்யப்படும். பொதுமக்கள் உடனடி புகார் தெரிவித்தால் மின்சார வாரிய ஊழியர்கள் விரைந்து சரி செய்வார்கள். இதற்காக புதிய பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்று பேசியிருந்தார். இந்த நிலையில் அண்ணாமலையின் போராட்டம் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு, கோமாளிகளின் போராட்டத்திற்கு பதில் பேச முடியாது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசியுள்ளது அண்ணாமலை தரப்பினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.